இந்த ரோஜா பூ பாருங்கள் பூத்துருச்சு, நல்லா அடுக்கு பூவாக இருக்குது, நிறைய மொட்டு கூட வந்துருக்கு பாருங்கள். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற எரு போட்டு தான் நல்லா வளர்ந்துது. அதாவது கிச்சன் வேஸ்ட்டு தான் நம்ம போட்டிருக்கோம். எல்லா சைட்லேயும் பாருங்கள் மொட்டு வந்திருக்கு. நல்லா பிளான்ட்டு கூட பாருங்கள் பசுமையாக இருக்குது. எல்லாமே வேஸ்ட்டு போட்டு தான் நல்லா இந்த செடி வளர்ந்துது. இந்த பிளாஸ்டிக் தொட்டியில் தான் வச்சுருக்கேன் நான். ரொம்ப நல்லா வளர்த்து பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் நான் கொடுக்கவே இல்லை. நாளைக்கு அந்த ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன். ஏன்னா பூ பூத்துருச்சு, லேட் ஆகிடுச்சு. நான் ஃபெர்டிலைசர் கொடுத்து ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ அடுக்கு பூ பூத்துருக்கு ரோஜா பூ. நல்லா கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் போட்டு நான் இந்த செடிக்குள்ளே நடும்போதும் வீடியோ பண்ணியிருக்கேன். இதுக்கு வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் போடும்போது கூட வீடியோ பண்ணியிருக்கேன். அடிக்கடி கண்டினியூவாக தான் காமிச்சுருக்கேன். இந்த பிளான்ட்டு நல்லா வளருது பாருங்கள். நாளைக்கு இந்த பிளான்ட்டுக்கு வந்து நான் ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன். ஏன்னா எப்படி இருக்குது பிளான்ட்டு, எந்த அளவுக்கு பூத்துருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு கலரு. இந்த செடி வந்து நான் பெரிய செடியாக ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோ கூட பண்ணியிருப்பேன் முன்ன. அதுக்கப்புறமா கொஞ்சம் அதாவது கட் பண்ணிவிட்டு மருந்து ஸ்ப்ரே பண்ணாமல் கொஞ்சம் ஃபங்கஸ்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நான் வேறு அந்த செடியெல்லாம் சேல் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா வளர்ந்தது, ரொம்ப வருஷம் இருந்தது எங்கிட்ட அந்த செடி. இப்போ திருப்பி நம்ம இந்த தொட்டிக்குள்ளே இந்த பிளான்ட் அதே கலர் செடி வாங்கினேன் நான். அதே கலர் பிளான்ட்டு தான் நான் வந்து இந்த ரோஜா பூ செடி வாங்கினேன். இந்த ரோஜா செடி வளர்த்தா கூட நிறைய பூக்கள் பூக்கும். நீங்கள் ஏன்னா எந்த ரோஜா செடி நம்ம நடுறது வீட்டில் நிறைய பூக்கள் பூக்கிறப்பலன்னா இந்த செடி கூட நல்லா வளர்க்கலாம். நீங்கள் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது முட்டையெல்லாம் கூட. நாளைக்கு இதுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன், ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்ததுக்கு. இந்த வீடியோவில் தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்,